සජිත් එක්ක විවාදයට ජூனி ஹயா அனுர லாஸ்தி என்பதாக இந்த செய்தி லங்காதிப பத்திரிகையிலும் வெளியாகிறது. எனவே ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுர்குமார் திசாநாயக் இருவருக்குமான விவாதம் ஜூன் 6ஆம் தேதி இடம்பெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்பது முக்கிய செய்தியாக அமைந்திருக்கிறது. எனவே சஜித் பிரேமதாசனோட விவாதத்துக்கு வழங்கப்பட்ட திகதியிலிருந்து அனுர்குமார் திசாநாயக்கை ஜூன் 6ஆம் தேதி ஏற்றுக்கொண்டுள்ளதாக தேசிய மக்கள் சக்தி சார்பில் அதன் செயற்குழு உறுப்பினர் நலிந்த ஜெயதிச ஊடகங்களுக்கு அறிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறார். இதன்படி விவாதத்தை தயாரிப்பதற்காக ஐக்கிய மக்கள் சக்தி நியமித்த நளின் பண்டாருடன் விவாதம் நடைபெறும் இடம், நேரம் மற்றும் நோக்கம் குறித்து கலந்துரையாட உள்ளதாக நலிந்த ஜெயதிச மேலும் தெரிவித்திருக்கிறார். முன்னதாக இரு கட்சிகளின் பொருளாதார குழுக்களுக்கு இடையிலான விவாதம் மே 27 முதல் 31ஆம் தேதி வரையிலும், கட்சி தலைவர்களுக்கு இடையிலான விவாதம் ஜூன் 3ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரையிலும் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார கூறுகிறார். இது குறித்து தேசிய மக்கள் சக்தி எழுத்து மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த விவாதத்துக்கு தேவையான ஒருங்கிணைப்பை மேற்கொள்ளுமாறு இலங்கை சட்டத்தணிகள் சங்கத்திடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த விவகாரத்தை செய்தி சேகரிக்க அனைத்து ஊடக நிறுவனங்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே இந்த விவாதம் எப்போது இடம்பெறும் என்ற கேள்வி இருந்தது, வெறும் பேசு பொருளாகவும் மாறியிருந்தது. அதே நேரத்தில் அவ்வாறே ஒரு விவாதமே இல்லாத ஒரு விவாதமாக இது அமைந்து விடுமோ என்ற எதிர்பார்ப்பு இருந்த நிலையில் இப்பொழுது விவாதத்துக்கான திகதி குறிக்கப்பட்டிருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்தடுத்த நாட்களில் எவ்வாறான தவறுகள் இதை பற்றி வருகிறது என்பதை பற்றி நாங்கள் அதன் மூலம் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும்.